ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட எட்ஜை மடித்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறேன். எனக்கு 6.75 இருக்குது. அதோட சென்டர் எதுன்னு பார்த்து வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் இருந்து 2.5 inches எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதோட லென்த்தும் 2.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு திலகம் ஷேப் மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். நான் ரஃபாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் வச்சு லைனிங் வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போ அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு திலகம் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 inches இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டோரிக்கு யூஸ் பண்ணுற ரோப் தான் நான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ லென்த் வேணும்னு அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 pieces எடுத்துருக்கிறேன். எனக்கு 5 போதும். இப்போ நான் வச்சுருக்க அந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ரோப்ஸால் இன்சர்ட் பண்ண போகிறேன். 5 ரோப்பையும் அதுக்குள்ளே நான் வச்சுட்டேன். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 பீஸையும் வச்சுட்டு நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோல்டிங் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டோன்னா ரோப்ஸ் வந்து வெளியே வராது. நம்ம என்ன ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே ஷேப்பில் இருக்கும். இப்போ சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக வர மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் வைக்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோப்ஸை திருப்பி வச்சு டிசைன் பண்ணி பாருங்கள். ஸ்கேல் எடுத்துகிட்டு நான் மார்க் போட்டுக்கிறேன். எங்கெங்கே அந்த ரோப்ஸ் வரணுமோ அங்கெல்லாம் ஒரு மார்க் போட்டுட்டேன். சென்டர் லைன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரோப்பை நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காட்டுறதுக்காக நான் ஒரு லேஸ் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம், இல்லை ப்ளைனாக வேணுனாலும் நீங்கள் ப்ளைனாக வச்சுக்கலாம். இன்னும் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். எனக்கு இப்போதைக்கு லேஸ் போதும், அதனால் நான் லேஸ் கொடுக்குறேன். இது சிம்பிளாக இருந்தாலும் நீட் லுக் கொடுக்கும். நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இதே மாதிரி ட்ரெண்டிங்கான ஸ்லீவ் டிசைன் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பை.